வணக்கம் நண்பர்களே. நேற்று மதுரை நீதிமன்றத்தில், மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, பரபரப்பான நாடே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு தீர்ப்பு அது. அதில் பல உண்மைகள் மறைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த உண்மைகளை, அதை மறைந்திருக்கும் உண்மைகளை சமுதாயத்திற்கு சொல்வதன் மூலமாக, காவல்துறையினருக்கு சொல்வதன் மூலமாக இன்னொரு மாற்றம் ஏற்படும் என்பதுதான் என்னுடைய இந்த பதிவின் நோக்கம். அந்த பதிவில் அந்த வழக்கின் தீர்ப்பு, அது விசாரணை முடிந்திருக்கிறது. நீதிமன்ற நடைமுறைகளுக்கு உட்பட்டு அந்த விசாரணை நடந்திருக்கிறது. அவ்வளோதான் அவங்க விசாரணை பண்ண முடியும். என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஒரு இருக்கிறதுலே அதிகபட்ச தண்டனை என்ன உண்டோ அந்த காவலருக்கு வழங்கியிருக்கிறார்கள். நேற்று இதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த பதிவுடைய முழு நோக்கமும் உங்களுக்கு புரியும். ஏன் அவர்களை ஒரு நேரம் கடந்து நான் அந்த இது ஒரிஜினல் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று கொடுத்த பதிவினுடைய ஒரு சிறிய சுருக்கத்தை சொல்கிறேன். மிகச்சிறிய சுருக்கம். அனுமதி அளிக்கப்பட்ட நேரத்தை கடந்து, கொரோனா காலத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட நேரத்தை கடந்து கடையை திறந்திருந்தார்கள் என்பதற்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று 10 பேரோ அந்த 10 பேர் சேர்ந்து அடித்து அவரை, தந்தையும் மகனையும் மிக சித்திரவதைக்கு உள்ளாக்கி இறந்து போனார்கள் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. ஆனால் அவர்களை ஏன் ஒரு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கடந்ததற்காக இரவு முழுவதும் அடித்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு என்ன வன்மம் இருந்தது, வேறு ஏதேனும் நோக்கம் இருந்ததா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்லியிருந்தேன். இதில் சந்தேகப்படுறது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அதிகபட்ச எதிர்வினையாக தெரிகிறதே என்ற அடிப்படையில் தான் அதை சொன்னோம். இரண்டாவதாக, ஒரு மருத்துவ சான்று இல்லாமல் ஒருவரை சிறைக்கு அனுப்ப மாட்டாங்க காவல்துறை. இது காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தெரிந்த விஷயம். அதாவது கைது செய்யும் நடைமுறை என்பதில் அந்த ரிமாண்ட் நோட் அண்ட் மெடிக்கல் மெமோ, இந்த மெடிக்கல் மெமோன்னு சொல்கிறாங்களே, அது ஒரு அரசு மருத்துவர் சான்றளிக்க வேண்டும். இவர் முழு உடல் நலத்துடன் இருக்கிறார், ஆரோக்கியத்துடன் இருக்கிறார், இவர் உடம்பில் அடித்த காயமோ அப்படிலாம் இல்லை, அவங்களும் கேட்பாங்க. ஆனால் அது எப்படி அந்த சான்று கிடைத்தது? இவர்கள் சிறைச்சாலையில் சென்ற பிறகு இறந்து போகிறார்கள் என்றால் அவர்கள் அதுக்கு முன் உயிர் போகும் அளவிற்கு காயங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதை ஏன் அந்த மருத்துவர் என்ன ஆனார் அப்படிங்கிறதான் நம்ம கேள்வியாக கேட்டிருந்தோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரு குற்ற சம்பவத்தை, சட்டத்திற்கு மீறிய ஒருவரை விசாரிக்கும் முறை அப்படின்னு இருக்கு இல்லையா, நான் அறிந்த வரையில் சர்வதேச அளவில் மனித உரிமைகளை மீறி விசாரிக்கும் கொடூரமான காவல்துறையினர் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள் என்று ஒரு பொதுவான கருத்து உண்டு. இதை நான் ஏதோ வன்மத்தில் சொல்லவில்லை. உதாரணமாக, விஜய் மல்லையா இந்தியாவில் பல வங்கிகளில் கடன் பெற்று இப்போ தலைமறைவாக இங்கிலாந்தில் இருக்கிறார் என்று எல்லோருக்கும், இங்கிலாந்துலாம் இருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே அவரை இந்தியாவை கொண்டு வருவதற்கான நடைமுறைகளை இந்திய அரசு மேற்கொண்டது. அப்போ லண்டன் உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொன்னாங்க. இங்கிலாந்து பிரஜை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இவர் செய்த குற்றங்களுக்காக நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பினால் இந்தியாவில் சிறைச்சாலைகளும் காவல் நிலையங்களும் மனித உரிமைகளை மிக சாதாரணமாக கடந்து செல்கிறார்கள். மனித உரிமை மீறல் என்பது அதிகமாக காணப்படும் இடம் இந்தியா. இந்திய போலீஸ் அந்த அளவுக்கு கிடையாது, ரூட் பிஹேவியர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது காவலர்களை அப்படி குறிப்பிட வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லலை. இப்போ இந்த மரண தண்டனை கொடுத்துருக்கிறார்கள் இல்லையா, 9 காவலர்களுக்கு, ஒருவர் இறந்து விட்டார், 9 காவலர்களுக்கு. இந்த 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இது ஒரு எச்சரிக்கை மணி, அலார்மிங் ஒளியாகத்தான் எல்லோரும் பார்ப்பார்கள். காவலர்கள் நாம் வரம்பு மீறினால் நமக்கு மரண தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பயம் எத்தனை நாளைக்கு இருக்கும், அந்த பயத்தோடே ஒருவர் தன்னை திருத்திக் கொள்வாரா என்பதெல்லாம் கேள்விகள். அது வேறு. நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்துவிட்டது, இனி அவர்கள் மேல்முறையீடு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இங்கு இன்னொரு விஷயத்தையும் கவனியுங்கள். ஒரு குற்ற வழக்கை விசாரிக்கும் விதம், அது எப்படி விசாரிக்கப்பட வேண்டும், உண்மைகளை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக சர்வதேச அளவில் எந்த போலீஸும் இந்த வேலையை செய்வதில்லை. அவர்கள் வேறு வகையான உளவியல் விஷயங்களை கையாண்டு அந்த உண்மையை வரவழைத்து விடுகிறார்கள். இது காலமாக நம்ம இந்திய போலீஸ் மேலே இருக்க ஒரு பழி. ஆனால் சர்வதேச அளவில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு காவலர்களுக்கு சில சிறப்பு பயிற்சிகள், உளவியல் பயிற்சிகள் கொடுப்பதன் மூலமாக ஒரு குற்ற வழக்கினை எப்படி விசாரிக்க வேண்டும், எப்படி விசாரித்தால் நாம் அவரை மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ துன்புறுத்தாமல் அவர்களை எப்படி நாம்
உண்மையை வர வைக்க முடியும், அந்த குற்றத்தினுடைய தன்மையை அவரை ஒப்புக்கொள்ள வைக்க முடியும் என்பதில் ஒரு பயிற்சி இருக்கிறது, சர்வதேச காவல்துறையினருக்கு இருக்கிறது. இது நான் அறிந்த உண்மை. நீங்கள் டிஸ்கவரி சேனலில் இன்வெஸ்டிகேஷன் டிஸ்கவரின்னு ஒரு சேனல் உண்டு, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்கள் எப்படி அணுகுமுறை, அந்த ஒரு குற்றத்தை எப்படி அணுகுவார்கள், அந்த அணுகுமுறையிலிருந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவது எப்படி, கண்டறிந்த பின்பும் நிரூபிப்பது எப்படி, இந்த 3 வகை இருக்கிறது. ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும், ஏன் நடந்துச்சுன்னு பார்க்கணும், அதுக்கு உரித்தான் அதை செய்கிறது இவர் தான் செய்திருப்பார் என்பதை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு, சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் நிரூபிக்க வேண்டும். இந்த வேலைகளை செய்யும் பொழுது இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல சர்வதேச போலீஸாருக்கு வந்து ஒரு பயிற்சி இருக்குது. ஆனால் தமிழ்நாடு குறிப்பாக இந்திய போலீஸார் இந்தியாவில் இருக்கிற காவல்துறையினருக்கு அது போன்ற ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்னொன்றும் நீங்கள் கவனியுங்கள், போலீஸ்லேயே வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், உளவு பிரிவு, போக்குவரத்து பிரிவு, குற்றப்பிரிவு, சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டரை கவனிக்கிற போலீஸ் வந்து கிரைம் கவனிக்கிற போலீஸுங்களுக்கும் வேறு வேறு விதமான பணிகள் இருக்கும். அவர்கள் விசாரிக்கும் விதமே வேறு மாதிரி இருக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாளுற காவல்துறையினரை கொண்டு போய் நீங்கள் கிரைமை விசாரிக்க சொன்னீங்கன்னா அது வித்தியாசப்படும். இங்கே அதுபோன்று ஏதாவது ஒரு பிழை நடந்திருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. நான் ஏதோ அந்த 9 பேரையும் காப்பாற்றுறதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு இருக்குல்ல, ஒரு தீர்ப்புக்கு பின், ஒரு தீர்ப்பு வழங்கியதற்கு பின் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் சொல்கிறேன். இங்கு சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான காவலர்கள் அந்த பணியை மட்டும் செய்தால் அது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். குற்ற செயல்களை கண்காணிக்கும் போலீஸாருக்கு அந்த பணி மட்டும் வழங்கப்பட்டிருந்தால் அது சிறப்பாக இருக்கும். போக்குவரத்து காவலர்கள் என்றால் அவர்களுக்கு அதில் சிறப்பு பயிற்சி. இதில் ஏதாவது குழப்பமோ இல்லை நவீன பயிற்சிகளோ இல்லாத போதுதான் இது போன்ற கொடூர மரணங்கள், இது ஒன்றும் ஒரே ஒரு சம்பவம் என்று சொல்ல முடியாது. 30 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கஸ்டடியல் டெத்னு சொல்கிறாங்க இல்லையா, போலீஸ் விசாரணையில் இறந்தவர்கள் 30 பேர் இறந்திருக்காங்க ஒரு வருஷத்தில். 2024 25 ஒரு வழக்கறிஞர் புகழேந்தி என்பவர் தன்னுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அதை எடுத்திருக்கிறாரு. அதில் அந்த புழல் சிறையில் மட்டும் 300 பேர் வந்து உடல், அதாவது கைகால் முறிவு ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு கொடூரமான மனநிலையின் வெளிப்பக்கம். அவர்கள் யாருக்கு கொடூரமாக இருக்க வேண்டும்? குற்றவாளிகளுக்கு. கொடூரமாக என்றால் கொடூரமாக உடலை தாக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. இவர்களை பார்த்தாலே பயம் வர வேண்டும். அடிப்பதினால் ஒருவருக்கு பயம் வந்துவிடும் என்றால் அது எந்த அளவுக்கு உளவியல் சார்ந்த சரியான விஷயம்னு எனக்கு தெரியல. ஒருவரை அடித்து துன்புறுத்துவதால் அவருக்கு அடிப்பவர் மீது ஒரு பயம் வரும், அப்போ நாம் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். இல்லை, அவர்கள் மீறுவதற்கு வழிகளை கண்டுபிடிப்பார்கள். இந்த சட்டத்தை மீறதுக்கு, அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்போ அதுக்கு பணம் கொடுப்போம், லஞ்சம் கொடுப்போம், இந்த மாதிரி வகையில் அது போயிடும். அதனால் அடிப்பதனால் ஒருவரை நாம் திருத்தி விட முடியும் என்று எனக்கு அது காவல்துறை என்றில்லை, குடும்பங்களில் சமூகத்திலும் கூட ஒருவரை தாக்குவதால் அவர் பயம் வந்துடும், அவர் வந்து திருந்திடுவார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிந்து இல்லை. நீங்கள் சர்வதேச அளவில் பாருங்கள், உலகின் மிகப்பெரிய படை வலிமையும் ஆயுத வலிமையும் கொண்ட அமெரிக்கா ஒரு ஈரானை தாக்குகிறது. ஈரான் பணிந்து விட்டதா? இறுதி மூச்சு வரை போராடி வீரமரணம் அடைவோமே ஒழிய நாங்கள் சரண்டர் ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை ஒரு உதாரணமாக பாருங்கள். சரி, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே வருவோம். தீர்ப்புக்கு பின் அப்படிங்கிறதுல நாம் சொல்கிற விஷயம், இன்றைக்கு இருக்கிற காவல்துறை, நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாடு காவல்துறைன்னு வச்சுக்கோங்களேன், காவல்துறையினருக்கு இன்னும் சில மேம்படுத்தப்பட்ட த மாடரேட் ப்ராக்டிஸ் சைக்காலஜிக்கல் உளவியல் பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு குற்றத்தை எப்படி அதிக அளவு மனசு துன்புறுத்தப்படுறது வந்து ஒரு காவலருக்கு தெரியாது. நம்ம கேட்குற கேள்வினால அவர் மனசு கஷ்டப்படுதா அப்படின்லாம் ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும், அது வேற. ஆனால் உடல் ரீதியாக துன்புறுத்தாமலேயே ஒருவரிடமிருந்து நாம் விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும். நான் ஒரு ஆங்கில இது ஒன்று பார்த்தேன், அந்த சீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். அப்போது அதில் ஒரு சிறுவன், ஒரு 13 வயது சிறுவன், அவன் ஏதோ ஒரு குற்றத்திற்காக விசாரிக்கப்படுகிறான். அப்பொழுது சிறுவன் அந்த வயது கம்மியானவன்றனால ஒரு அதிகாரி அவனுடன் நின்று கொண்டு இருக்கிறார், ஒரு வழக்கறிஞர் அமர்ந்திருக்கிறார்.
அந்த விசாரணை அதிகாரி கேள்வி கேட்கிறார். ஆனால் அதில் ரொம்ப குறிப்பாக நான் சொல்ல வந்தது, அந்த அப்புறம் கேள்வி கேட்கும்போது, இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தருவதில் தர்ம சங்கடம் இருந்தால் நீங்கள் இதை தவிர்த்து விடலாம் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த வார்த்தை ஒரு விசாரணை அதிகாரி சொல்லும் பொழுது அந்த கேள்வி கேட்கப்படுபவர் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சௌரியமான மனநிலையை உணர்வார். ஒருவேளை அதில் கூட ஒரு உண்மையை சொல்லிவிடலாம். புரியுதா? நான் பார்த்த காட்சியை சொல்கிறேன். அந்த காட்சியில் இடம்பெற்ற வசனம், விசாரணை அதிகாரி சொன்ன, குற்றவாளியை பார்த்து சொன்ன வசனம் இது. உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை என்றால், தர்ம சங்கடம் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் பிறகு உங்கள் வழக்கறிஞரை ஆலோசித்து கூட நீங்கள் சொல்லலாம், அல்லது பதில் சொல்லாமல் நீங்கள் தவிர்க்கலாம். இட்ஸ் அ கம்ஃபர்ட். இது காரணம் குற்றவாளி எப்படி விட்டுருவோம் அப்படின்னு அர்த்தம் அல்ல. இதில் சிலர் சொல்லுவாங்க, அவங்க அது மேலை நாடு, இங்கே அப்படி இல்லை, இங்கே அடித்தாதான் உண்மையை சொல்லுவாங்க. இங்கே சமூகம் வேறு ஏதோ ஒரு வகையான மனிதர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதை கையாள வேண்டிய இடத்தில், அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய இடத்தில் இருக்கிற காவல்துறையினருக்கு நாம் வேறு விதமான பயிற்சி தான் தர வேண்டும். இந்த பயிற்சிகள் மேம்படுத்தப்பட்ட உளவியல் பயிற்சியாக இருக்க வேண்டும். இந்த 9 பேருக்கு மரண தண்டனை கொடுப்பதனால் ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேணால் அதிர்ந்து போயிருக்கும், பயம் இருக்கும். ஆனால் தொடர்ந்து இனி காவல்துறையிலிருந்து ஒருவர் கூட ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மேம்படுத்தப்பட்ட உளவியல் பயிற்சிகள் மிக அவசியம். இதுதான் தீர்ப்புக்கு பின்னால் நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக நான் கருதுகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.